இங்கே வருகை தந்துள்ள பிசாசு திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களையும் உங்கள் அபிமானம் பெற்ற இயக்குனர் திருவாளர் மிஷ்கின் அவர்களையும் அன்புடன் உங்கள் கரவொலியுடன் மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். இயக்குனர் மிஷ்கின் அவர்களுக்கு லக்ஷ்மண் சுதி சார்பாக திரு ராம் அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு ரவிராய் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் ரோல் கொரேலி அவர்கள், நாயகன் திரு நாகா அவர்கள், நாயகி பிரயாகா, நடிகர் திரு அஸ்வத் அவர்கள், நடிகர் திரு ராஜ்குமார் அவர்கள், பிசாசு திரைப்படத்தை அனைத்து கடவுள்களும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள். திரு மிஷ்கின் அவர்கள் ஒரு சில வார்த்தை. ரொம்ப அழகான நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இதில் ஒரு பெரிய பிசாசு படம் பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. எனக்கு அருண் ஆஃபீஸ் நான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன். உன்னை சொன்னேன், உனக்கு என்ன தெரியுனேன் சார், நான் 5 வயசுலேருந்து நான் வயலின் பழகிறேன், அதுவும் ஒரு பெரிய லெஜண்ட் கன்னியாகுமரியிலேருந்து நான் பழகியிருக்கேன்னு சொன்னான். ஸோ இந்த வெற்றி எல்லாமே நான் த கிரேட் லெஜண்ட் வயலினிஸ்ட், விர்ச்சுவஸோ அண்ட் கிரேட் டீச்சர் கன்னியாகுமரிக்கு இந்த படத்தினுடைய வெற்றியை நான் அர்ப்பணிக்கிறேன். டு பி வெரி ஃப்ராங்க், நான் ஒரு உற்சவத்தை கூட நான் கலந்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் வெளியே இருந்தால் நான் மியூசிக்கை பார்க்குறேன். பட் என் மூச்சு வெளியே வரதும் உள்ளே வரதும் நான் மியூசிக்காக தான் பார்க்குறேன். என்னுடைய சினிமாவில் ஒரு ஃபைட் எடுத்தால் கூட அதை நான் ஒரு மியூசிக்காக தான் பார்க்குறேன், ஒரு கோரியோகிராஃபியாக தான் பார்க்குறேன், ஒரு ரிதமாக தான் பார்க்குறேன். ஐம் வெரி ப்ரவுட். அப்புறம் இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க, நான் ஒரே டைமில் பார்த்ததில்லை. ஒரு கடவுள்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு பெரிய கடவுள் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹம்பிள்டு பீயிங் ஹியர். பெரிய சந்தோஷம். இப்போ நான் உலகம் அழகாக இருக்கிறதுக்கு காரணம், உலகத்தை ரசிக்கிறவங்க இருந்தால் தான் உலகம் இயங்கும். அது மாதிரி நீங்கள்லாம் பெரிய ரசிகர்கள், நீங்கள் ஒரு மியூசிக் ரசிகர்கள் நீங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட். ஐ எம் டச்சிங் ஆல் யுவர் ஃபீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். இது சென்னையில் திருவையாறு 10வது ஆண்டு. டைரக்டர் மிஷ்கின் சார் இங்கே பங்கேற்றது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமை அளிக்குது. நன்றி சார். கேமராமேன் சார் பேச. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் என்னுடைய கெரியர் ஆரம்பித்தேன். அப்போ ஆனந்த விகடனுக்காக மியூசிக் சீசன் ஃபோட்டோகிராஃப் பண்ணுவேன். அப்போ விஎஸ்வின்னு எழுதுறாரு இல்லையா, அப்போ அவர் கூட தான் நாங்கள் 2 பேரும் போய் எல்லா இடத்துக்கும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் நிறைய ஷூட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் இயர் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் செகண்ட் இயரில் தான் ரொம்ப இது என்ன இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவ்வளோ மியூசிஷியன்ஸ் எல்லாம் பாடுறாங்க அப்புறம் வாசிக்கிறாங்க அப்படின் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் என்னென்னா ப்ரெஸ்ஸுன்னா உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எங்கே வேணாலும் நான் போக முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பிட்டில் நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பேன். எல்லா கச்சேரியும் நான் கேட்டிருக்கேன். எம்எஸ் சுப்புலக்ஷ்மியிலேருந்து சௌமியா வரைக்கும், பாலமுரளி கிருஷ்ணா எல்லாரோட கச்சேரியும் எல்லாரும் ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் தினமணிக்காக சுப்புடு சார் கூட ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் அப்படி ஒர்க் பண்ணும்போது இதை ஏன் பின்னாடி எக்ஸிபிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதுக்காக நான் ஒரு 10 வருஷமாக சீசனில் எந்த வேலையும் பார்க்காம எல்லா சபாவுக்கு போய் ஷூட் பண்ணி இதை ஒரு 3 எக்ஸிபிஷனாக பண்ணேன். அதுதான் என்னுடைய ஒர்க்குன்ற சொல்வேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு பிசி ஸ்ரீராம் கிட்ட இப்போ இந்த பிசாசு படத்துக்கு நான் ஒளிப்பதிவாளராக இருக்கேன். இதுதான் என்னுடைய இது. நன்றி.